ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதிய சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டாச்சா? நம்ம வீட்டில் இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா? எனக்கு இன்னுமே உடம்பு சரியாகலை, அதனால் சமையல் எதுவும் பண்ணலை. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு சாப்பிட வரும்போது வெளியே ஹோட்டலில் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த சாப்பாட்டில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? சோறு, அப்புறம் சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், அவியல், நார்த்தங்காய் ஊறுகாய், மோர், ரசம், அப்புறம் கொஞ்சம் புளிக்குழம்பு, ஒரு அப்பளம். இவ்வளவும் இருந்துச்சு. இவ்வளவுமே சேர்த்து 70 ரூபா தான். ஒரு சாப்பாடு வாங்கலாம், எங்கள் 2 பேர்த்துக்குமே தாராளமாக போதும். இலையில வச்சுருக்கிற சோறு போக இன்னும் இதே மாதிரி ஒரு பங்கு கவரில் அப்படியே இருக்குது. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் அதை எடுத்துக்கிடுவோம். இவ்வளவும் சேர்த்துமே 70 ரூபா தான். ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால டேஸ்ட் எதுவும் நல்லா இருக்காதோன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட்டெலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எங்கள் வீட்டில் என்றைக்காவது சமைக்கலை அப்படின்னா நாங்கள் இந்த கடையில் தான் சாப்பாடு வாங்குவோம். 70 ரூபாய்க்கு இந்த சாப்பாடு குவான்டிட்டி வைஸும் டேஸ்ட் வைஸும் செம ஒர்த்து தான். ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். என்னடா அந்த சாப்பாடை பற்றி ரொம்ப புகழ்கிறாங்களே, ஒரு வேளை இது பெய்டு ப்ரொமோஷன் வீடியோவாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. காசு கொடுத்து வாங்கின சாப்பாடு தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு இது தான். உங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.